Hello all, welcome to TNPC Knowledge Point. As a beginner டிஎன்பிசியை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற ஐடியா எல்லாமே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்களா? ஸோ யூ ஆர் ஆன் தி ரைட் சேனல். ஸோ நம்ம டிஎன்பிசி ஸ்டடீஸ் பற்றி டெப்த்தாக பார்க்கலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், சிலபஸ் என்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வரும், ஆனுவல் பிளானர்னால் என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டிஎன்பிஎஸ்சி பொறுத்த மட்டும் எக்ஸாமினேஷன் வரும்போது நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குதுங்க. லைக் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், இல்லை ஜென்ரல் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர். எல்லா வருஷமுமே இயர் எண்ட் அப்போ டிஎன்பிஎஸ்சியை ஒரு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நெக்ஸ்ட் இயரில் என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றிய டீட்டெயில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் காமனாக எல்லாருக்கும் ரொம்ப அட்ராக்டிவான எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தா குரூப் 1, 2, 2A and 4 இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த மட்டும் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ காம்படிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு யார் சொன்னாலுமே மற்றவங்கள நம்ம கம்பேர் பண்ணாமல் உங்களோட ஸ்கில்ஸை டே பை டே ஒரு டேக்கும் அடுத்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸை க்ராக் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானர் அப்படின்றதுனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங், ஆனுவல் பிளானர் 2026 ரிலீஸ் பண்ணதை நான் இப்போ இதில் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டிசம்பர் 2025 எப்போ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, அண்ட் எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்கும், எவ்வளோ டேஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானரில் 6 எக்ஸாம்ஸை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸில் இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ அண்ட் தென் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே அவைலபிள். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற குரூப் 1, 2, 2A அண்ட் 4 எக்ஸாம்ஸ் 3 எக்ஸாமுமே இந்த இயர் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிளான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டேட்ஸ். அண்ட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வித்தவுட் சிலபஸ் இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமே அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஸோ வில் சி. ஃபஸ்ட் நம்ம சிலபஸ் பார்க்கலாம். சிலபஸ் பார்க்குறதுக்கு கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த சைட் கிளிக் பண்ணோடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இது வரைக்கும் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, எக்ஸாம்ஸோட ரேங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹோம் பேஜ்க்கு போய்க்கலாம். ஹோம் பேஜில் போனீங்கன்னா சிலபஸ், ஆனுவல் பிளானர் எல்லாமே இருக்கும். ஸோ நான் சிலபஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸாமினேஷன் ஷோ ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னே குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்னு ஷோ ஆகுது. ஸோ குரூப் 1 பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பரே நம்ம ப்ரிலிமினரியே ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது நம்ம டெப்த்தாக சிலபஸ் ஓப்பன் பண்ணதும் கூட பார்க்கலாம். அண்ட் அடுத்தது அப்படியே எக்ஸாம் 1 by 1 எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே சிலபஸ் இருக்கும். ரைட் சைடில் இருக்க அந்த டவுன்லோட் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அதே மெயின்ஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணால் தான் நம்ம மெயின்ஸ் எக்ஸாமே ரைட் பண்ண முடியும். ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2 இந்த மாதிரி நிறைய ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே அடுத்தது வந்திங்கன்னா குரூப் 1லேயே ABC அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸாக தனித்தனியாக எக்ஸாம்ஸ் இருக்கும். பட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு தெரியும். வேக்கன்சிஸை பொறுத்து தான் அந்த எக்ஸாம்ஸ் கால்ஃபர் ஆகும். 1A, 1B, 1C இந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் கூட இருக்குது. பட் நமக்கு இந்த இயரில் 1, 2, 2A and 4 கம்பல்சரி எக்ஸாம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்ற எக்ஸாம்ஸும் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாகவும் இருக்காங்க அப்படின்றது. அடுத்தது வந்திங்க அப்படின்னா குரூப் 4 இந்த மாதிரி நம்ம 6 அந்த மாதிரி சர்வீசஸும் இருக்குது. அது என்ன டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தனித்தனியான சிலபஸ் எல்லாமே தனித்தனியாக இதில் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டே இந்த சிலபஸை போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும் அதுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமாக கிடையாது. நம்ம முன்னாடியே போய்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு சிலபஸ் வைஸ் நீங்கள் என்ன தான் வந்து SCERT ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே சிலபஸ் வைஸ் ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்மார்ட்டர் வேயில் நம்ம எக்ஸாம்ஸை க்ராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படியே ஐ எம் ஷோகேசிங் த குரூப் 2 சர்வீஸ் எக்ஸாமினேஷன். குரூப் 2 பொறுத்த மட்டுமும் உங்களுக்கு
எல்லா போஸ்ட்டுமே லைக் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். மெயின்ஸை பொறுத்த மட்டும் தமிழ் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து அதில் இருக்கும். இந்த மாதிரி குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ் ரெண்டுமே இருக்கும். 2A சர்வீசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ன்றது உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டோடு வரும். 2A அப்படின்றது வித்தவுட் இன்டர்வியூ. நீங்கள் எக்ஸாமை க்ராக் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் நீங்கள் ஜாப் க்ராக் பண்ணிக்கிற மாதிரி, ஜாப் வந்து கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் 2A சர்வீசஸ். நெக்ஸ்ட் வந்து குரூப் 4 சர்வீசஸ். இது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 200 கொஷின்ஸ் இருக்கும். கம்பல்சரி இதில் வந்து தமிழ் தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் நீங்கள் தமிழ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் பார்க்கும்போது தமிழ் வந்து எலிஜிபிலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மினிமம் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் அடுத்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்கோர் பண்ணிக்கலாம். பட் குரூப் 4 பொறுத்த மட்டும் தமிழ்ன்ற சப்ஜெக்டை எலிஜிபிலிட்டியாகவும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அது ஸ்கோரிங் பேப்பராகவும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பல்சரி அதில் நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் உங்களுக்கு வர மார்க்கு உங்களோட ரிசல்ட்டோட ரேங்க் லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் கம்பல்சரி அது ஸ்கோரிங் பேப்பர். குரூப் 4 பொறுத்த மட்டும் நீங்கள் தமிழ் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியே தான் ஆகணும். நீங்கள் மற்ற கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கீங்க அப்படின்னாலும் கம்பல்சரி நீங்கள் தமிழ் ப்ரிப்பேர் பண்ண செய்யணும். நெக்ஸ்ட் இது இல்லாமல் நிறைய டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதில் இன்டர்வியூ போஸ்ட்டு, குரூப் 5A போஸ்ட்டு, இந்த மாதிரியான நிறைய போஸ்ட்டும் கூட டிஎன்பிஎஸ்சியில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக இருக்க சிலபஸ் டவுன்லோட் பட்டனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் அது உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டோ தெரியாத சப்ஜெக்டோ ஃபஸ்ட் இந்தந்த பேட்டர்ன்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படின்றத ஜஸ்ட் நான் ஷோகேஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸாக ஷோ பண்ணுறேன். இது குரூப் 2ஓட சிலபஸ் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸில் இருக்குது அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட் இங்கிலீஷில் இருக்கும் அண்ட் தென் தமிழ். ஸோ எல்லாமே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் இதை ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். பட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு செஷனாக குரூப் 1, 2 அண்ட் 2A 2 அண்ட் 2Aக்கு ஒரே சிலபஸ் தான் இருக்கும். 4 இந்த 3 பேட்டர்ன்ஸையும் என்னென்ன இதில் வெயிட்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இது என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் நான் இப்போது கரண்ட்டாக இருக்க இந்த பேஜ் வந்து குரூப் 4ஓட இது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தமிழ் வந்து ஸ்கோரிங் ப்ளஸ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் பேப்பர். அதனால் இதில் நீங்கள் டெப்த்தாகவே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் டாபிக்ஸ்ன்னு இருக்கும்போது ஹிஸ்ட்ரி, கல்ச்சுரல் சிம்பிள் அண்ட் நம்ம இந்த மாதிரியான ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி டேர்ம்ஸ் சிலபஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு யூனிட் வைஸ் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் பொறுத்த மட்டும் 2 பார்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி அது எல்லாமே சிலபஸில் கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு லாஜிக்கல் டேர்ம்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன் டெப்த்தாக குரூப் 2A அண்ட் 4 இந்த சிலபஸில் என்னென்ன இருக்குது, எங்கே வெயிட்டேஜஸ் இருக்குது, நம்ம எப்படி ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணலாம்